யாரு இது? மகனே நான் மிஸ்ஸா கேஸ் தகப்பா நான் திரிசா கேஸ். இந்த தாவை கரசா வன்னியா கண்டிக்கிறேன் கழக தலைவன் நான் காலையில கக்கூஸ்ல கக்கா கூட போகாம கைது பண்ணிருக்கீங்க. என்னங்க இவ்வளவு நேரம் தாங்க கக்கா போவாரு வெளியே வர சொல்லுங்க. என்னங்க கக்கூஸ்ல தண்ணி வரலைங்க. தண்ணி வரலையே. என்னடா இது காலையில தான் தண்ணி வரணும் பார்த்தா கழகத்துக்கு கக்கூஸ்ல தண்ணி வரலையாடா. கட்டுமரத்தை அரெஸ்ட் பண்ணும் போது குளத்தூர் கோயந்தனை காணோம், ஆபாச நிதி அரெஸ்ட் பண்ணும் போது அவங்க அப்பனை காணோம். அப்பா டே எங்கடா இருக்க மகனே, மக்கள் மனதில் இருக்க எடு செருப்பா புள்ளகிட்ட புழுறான் போற. மசால் வடை மசால் வடை அருண்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். கண்ணை முடிக்கிட்டு ஒரே ஒரு பேரை பிரியப்பட்டு சொன்னேன். நீங்க பேசிட்டு இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கீழே உங்களுடைய பயங்கர பண்பட்ட தொண்டர்கள் 75 வருஷம் ஆலமரம்ல அந்த ஆலமரத்தில் இருக்கிற கிளைகள், அற்புதமான கிளைகள் வந்து கீழே நின்று வந்து பாத்தீங்கன்னா திருசாங்கிறான். எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா நான் கேட்க மாட்டேனாங்க. ஒரு நடிகை பேரை சொல்லி கத்துறாங்க கூட்டத்தில் இல்லையா. இந்த உதயநிதி மூஞ்சல் ஒரு புன்முறுவல் வந்துச்சு பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? அந்த கரடிக்கு அந்த பேரை கேட்டவனே ஏன் அவ்வளோ ஆனந்தம்? ஒன்று நீ ஆட்டமா ஆடுவியா நீ? முகம் தகன்னு மின்னுது. அப்போ நீ ரசிக்கிறாத ரைட்டா? இது முதல் முறை அல்ல. உதயநிதியோட புத்தியே இப்படிதான். நான் கொஞ்சம் மென்டல். கடந்த முறை உதயநிதி இப்படி பேசி சர்ச்சையில் சிக்கிய போது எனக்கு தெரிந்த ஒரு பிரபல மனநல மருத்துவரிடம் சென்று ஏன் இப்படி பேசுகிறார் என்று நான் அவரிடம் நீண்ட நேரம் விவாதித்தேன். மனதளவிலேயே உதயநிதிக்கு சிக்கல் இருக்கிறது. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. உதயநிதி முதல் முறையாக மேடை ஏறி பேசிய பேச்சை நீங்கள் யாருமே மறந்திருக்க மாட்டீர்கள். இவங்களுக்கு ஓட்டு போட்டா உங்க தொகுதிக்கு அழகான எம்பி கிடைப்பாங்க சொன்னாரா இல்லையா? பாதாள பெருமக்களை கேட்டுக்கொள்வது இவ்வளவு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக நிறைய போறான்டா. பேசவே தெரியாதவன் கூட இந்த மாதிரி பேச மாட்டான். கரெக்டுங்களா? என்னையா இது பாராளுமன்றத்தில் சென்று சட்டம் இயற்றுவதற்கான தேர்தலா, ஃபேஷன் பரேடா? உங்க புத்தி எப்படி இருக்கு? உதயநிதி மீது மொத்தம் 9 பிரிவுகளிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஐயோ பயங்கர சந்தோஷத்துல இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கழிவறையில் ஓடி ஒளிந்த உதயநிதி, இதுதான் இவர்களோட வீரம். ஏய் சாதாரணமா வந்தவல்லடா திமுககாரன்னா சும்மாதான். டயலாக்லாம் அப்படியே புலி மாதிரி பேசுவாங்க. கிட்ட போய் என்னடா அப்படின்னு கேளு, அப்படியே புலிகேசியா மாறிடுவாங்க. வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. அவர் காலை கடனை முடிக்க போயிருக்காரு, 10 நிமிஷம் கழிச்சுதான் வருவாரு. ஆய் வருதுண்ணே. எப்ப காலையில 10:30 மணி வரைக்குமா காலை கடனை முடிக்காம இருந்தீங்க? என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ணல. இல்ல போன உடனே போலீஸ் வந்துட்டாங்க என்னதும் போதும் வயித்த கலக்கிருச்சு. ஐயோ வந்துட்டாங்களா, கைப்புள்ள ஓடுறா பாத்ரூமுக்கு அப்படின்னு ஓடி இருக்காப்ல. முடிஞ்ச அளவுக்கு அடக்கி பாப்போம், முடியாத பட்சத்துக்கு அவர் அரெஸ்ட் பண்றாங்களோ இல்லையோ, அவர் உள்ள போறாரோ இல்லையோ, ஆனா இப்ப அவர் மூஞ்சி இருக்குல்ல, அதை நீங்க பார்த்தே ஆகணும். அந்த எக்ஸ்பிரஷன்லாம் நீங்க பாக்கணும். படத்துல அவர் இத்தனை படம் நடிச்சார்ல, அந்த படத்துல கூட இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் வந்திருக்காது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ பாருங்க. எங்க தலைவரை பாக்குறதுக்கு உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. இந்த ஜனநாயக நாட்டுல ஜனநாயக ரீதியா கேள்வி கேட்டதுக்கு ஒரு அப்போசிஷன் தலைவரை அரெஸ்ட் பண்றாங்க. சரி, நாங்க ஒரு தொண்டர்களா உள்ள போறோம், போலீஸ் வந்து அராஜகமா வந்து எங்களை உள்ள போறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. அராஜகம் பண்றாங்க. என்ன நாட்டுல என்னென்ன யாரோ பேசுறாங்க. ஒண்ணு தண்ணி திருச்சி பேசுறாங்க. தண்ணி வரணும்னு சொன்னாலும் அது திருச்சி போடுறாங்க. அதாவது எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். நோ தப்பாகுதுண்ணா. ஒண்ணு தண்ணி திருச்சி பேசுறாங்க. தண்ணி வரணும்னு சொன்னாலும் அது திருச்சி போடுறாங்க. விவசாயிகளோட திராவிட முன்னேற்ற கழகம் எங்க தலைவர் என்னைக்கும் கூட நிற்பாரு அப்படின்னு ஆர்ப்பாட்டத்துல நான் பேசினேன். அதையெல்லாம் மறைச்சிட்டு ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. கருணாநிதி எங்க இருக்குது திராவிட நாடு? நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கி பார்த்தால் தெரியும் உள்ளே இருக்கும் திராவிட நாடு. கருணாநிதி அவர்களே, நீங்க ரொம்ப பொய் பேசுறீங்க, உங்கள் வாய் நாற்றம் அடிக்கிறதுன்னு அண்ணனாய்க்கு சொல்றாங்க. உடனே கருணாநிதி வந்து சொல்றார், என் வாய் நாற்றம் அடிப்பது என் மனைவிக்கு தானே தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? கேள்வி கேட்டா இதுக்கு பதில் சொல்லாத ஒரு பெண்ணை தலைகுனிய வைக்கிறது. பொறுக்கி பேடா, பொறுக்கிடா நீ.
ஏன்னா காவிரி பிரச்சனை இல்ல, அவங்க தாத்தா வந்து ரொம்ப மும்முரமா 3 வீட்டுக்கு மாத்தி மாத்தி போயிருக்காரு. எங்க தண்ணி வருது எங்க தண்ணி வரலங்கிறது கரெக்டா அவருக்கு தெரியும். அதனாலதான் 3 வீட்டுக்கு மாறி மாறி போய் தண்ணியை கண்டுபிடிச்சிருக்க, தண்ணி வருதா இல்லையான்னு பார்த்து. அடுத்து என்ன சொல்றீங்க? இல்ல நான் வந்து காவிரியை சொன்னேன் அப்படிங்கிறீங்க. ஆனா அதோட உள்ளர்த்தம் என்னங்கிறது உலகத்துக்கே தெரியும். 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடைக்கு நடுவில் என்னமோ தேடினார் அப்படின்னு சொன்ன ஒரே வாய் தவழ்ந்து வந்தாரு. அவர் என்ன தேடினார் எனக்கு தெரியாது. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா, மன்னிச்சிரதா மன்னிச்சிரதா. இன்னைக்கு த்ரிஷா கிட்ட மட்டும் தண்ணி வந்தா போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்குன்னா அது வேற யாருமே கிடையாது, உதயநிதி அப்படிங்கிற இளைய கலைஞர் அப்படிங்கிறவர் தான். தண்ணி தேடிதான் சார் இன்ஸ்டாகிராம் பக்கம் எங்களோ போனீங்க, அதுக்கு ஸ்கிரீன்ஷாட்லாம் வெளியில வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதே தண்ணி தான் சொல்றோம். நீங்க இன்ஸ்டாகிராம்ல தேடி போனதும் காவேரி தண்ணீருக்காக தான் இருக்கும், வேற எந்த தண்ணிக்காகவும் இருக்காது. ஃபிளாஷ்பேக். பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு நீ பொம்பளை சோக்குல இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. உன் தாத்தன் புத்தி உனக்கு வரும், உங்க அப்பா புத்தி உனக்கு வரும், அது பிரச்சனை இல்லை. ஏற்கனவே ஒரு நடிகைக்காக பால்டாயில் குடிச்சாரு அப்படின்னு சொல்ற ஒரு விவகாரம் சமூக வலைதளங்கள்ல சுத்திட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பால்டாய் எல்லாம் பேசுது பாருன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்திலே வச்சு கிழிச்சு விட்டு இருந்தாரு. பால்டாய் எல்லாம் பேசுது, என்ன பண்றது? மூல கோளாறு உள்ளவன் லூசு பையா. ஒரு நடிகைக்கு துபாயில 45 கோடியில வீடு வாங்கி கொடுத்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற ஒரு சர்ச்சை சிக்கிட்டு இருக்கும் போது தன்னுடைய ரசிகைக்கு 50 கோடி ரூபாய்க்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்தார். பொண்ணு அந்த ஃபேன் பேரு நிவேதா பெத்துராஜ். லூலு மால் ஓனர் யூசுப் அலி வீடு இருக்கிற இடத்துல வீடு வாங்கி கொடுத்திருக்காரு. டூ மச். இது டூ மச். அது எப்படிங்க? நீங்க பால்டாயில் குடிச்ச நடிகையின் பேரும் எண்ணில் ஆரம்பிக்குது. நீங்க 45 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்ததாக சொல்லக்கூடிய அந்த நடிகையின் பேரும் எண்ணில் ஆரம்பிக்குது. இன்னைக்கு நீங்க ரீபோஸ்ட் பண்ணிருக்கீங்களா, அந்த பெண்ணினுடைய பெயரும் எண்ணில் ஆரம்பிக்குது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்ப உங்க தாத்தா 3 பொண்டாட்டி கட்டினாரு, 4 பொண்டாட்டி கட்டினாருன்னு சாதனையே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்க குடும்பமே அந்த வகையில இருந்து இப்போ வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்க அப்பாரு அதே மாதிரி நடு ரோட்ல பத்திரிக்கையாளர் பார்த்துட்டு ஓடுன ஒரு கோஷ்டி தான். அப்பா யாருக்கிட்ட பேசி விடுற? அதான் எங்க அப்பா, அவர் ஒரு சுயேட்சை எம்எல்ஏ. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதை நான் இங்க பண்ணி காமிச்சேன். எதுக்கு மிசால கைது பண்ணாங்க? மிசால ஆக்சுவலா ஸ்டாலினா கைது பண்ணல. ஸ்டாலினா மிசால கைது பண்ணவே இல்லை. அவர் சில அதுல கைது பண்ணி உள்ள கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. இப்ப உதயநிதி அதே மாதிரி மொத்த குடும்பமே ஒரே மாதிரி இருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கு என்னடா பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. இவர் அடிக்கடி துபாய் போயிட்டு வர்றாரு. துபாயில இருக்கக்கூடிய காவிரியில தண்ணி வருதான்னு பார்க்க போயிருப்பாரோ. நீட்டுக்கு உண்டான ரகசியம் அவருக்கு தெரிஞ்சது பாத்தீங்களா? அதே மாதிரி காவிரிக்கு உண்டான ரகசியத்தை துபாயில போய் பார்த்திருப்பாரு. ஏன்னா துபாயிலையும் காவிரி இருக்கா இல்ல இதோட கிளைகள் வந்து அங்கங்க இருக்கா, அங்க போய் தண்ணி வருதான்னு போய் பார்த்தாரா, தோண்டி பார்த்தாரா, நோண்டி பார்த்தாரான்னு தெரியும். ஒரு கேடு கட்ட தலைவரை நான் பார்த்ததே கிடையாது. திமுக காரங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தா இந்த மாதிரி ஒரு தலைவர் பேசுறானே அவனுங்க தான் ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்காரு. இவங்க வீட்ல எல்லாம் பொம்பளைங்க அதுக்குள்ள நாட்டுல பாக்கணுமா? உங்க அம்மா ஒரு பொண்ணு தானே, மாமியாரையும் பாக்கணுமாம்டா. இப்ப என்ன பேர்லாம் வச்சு கூப்பிட்டு இருக்காங்கன்னா, உதவா நிதி அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடுறாங்க, ஆபாச நிதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வெர்ஷன் 2.0 அப்படின்னு சொல்றாங்க. கனிமொழி அவர்களே எங்கே? எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர், விதவைகளுக்காக, அதுவும் இளம் விதவைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர், பெண்களுக்கு ஒன்றுனா அடுத்த கண்ணகியா வந்து நிற்கக்கூடிய ஒரு நபர் யார்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். தேங்க்யூ சார். அதே நேரத்தில் நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்களும் சொன்னாங்க, நீங்க எப்படி கர்நாடகத்துக்கு போறது? கர்நாடகத்துக்கு போறேன்னு விஜய் அவர்கள் சொன்னதுனால தமிழ்நாட்டினுடைய மானம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய அசிங்கம் நடந்திருக்கு, ஒருத்தவங்க வாயை திறங்க அப்படின்னு சொன்னா கருணாநிதி குடும்பமே, கருணாநிதி வம்சமே இதே புத்தி கொண்டதுதான். பெண்களை ஒரு பாலியல் இச்சையாக கொண்ட ஒரு குடும்பம் தான். என்ன வடையா? மசால் வடை தாயா, அருஞ்சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது.